வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி, செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ள எரிவாயு விலை வெளியான அதிர்ச்சி செய்தி. டிரம்பின் பின்வாங்கலுக்கு மத்தியில் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது பாரிய தாக்குதல். போரின் எதிரொலி. இலங்கையில் மரக்கறிகளுக்கான கேள்வி குறைந்தமையால் விலைகளும் சரிவு. இலங்கையில் 5000 ரூபாவுக்கு குறைவான QR பண பரிமாற்றங்களுக்கு கட்டணம் ரத்து. அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இன்று முதல் உச்சம் தொட்ட பேருந்து கட்டணம் வழமைக்கு திரும்பியது தனியார் பேருந்து சேவைகள். எரிபொருள் வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்த புதிய வழிகாட்டல்கள். அரசு நிறுவனங்களுக்கு பரந்த உத்தரவு. மட்டக்களப்பில் கடத்தல் சம்பவம் கும்பலுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. உன்னாலத்தான் ஈரான் போரை தொடங்கினேன். பாதுகாப்பு செயலாளர் மீது பழியை தூக்கி போட்ட ட்ரம்ப். ஈரான் வெளியிட்ட மற்றொரு அதிரடி அறிவிப்பு. பெரும் குழப்பத்தில் ட்ரம்ப். உள்நாட்டு செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான லிட்டோ எரிவாயு கையிருப்பு உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதன்படி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் எனவும் லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனினும் சர்வதேச சந்தையில் எரிசக்தி உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி புதிய விலை அதிகரிக்கப்படும் என சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் எரிபொருள் விலைகள் பாரியளவில் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என அச்சுறுத்தலில் இருந்த அமெரிக்கா பின்வாங்கிய நிலையில் 2 எரிவாயு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த 2 எரிவாயு நிலையங்களை ஒரு குழாய் வழியையும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறிவைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க எதிரிகளால் நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இஸ்பஹானில் உள்ள காவே தெருவில் அமைந்துள்ள எரிவாயு நிர்வாக கட்டிடம் மற்றும் எரிவாயு அழுத்த ஒழுங்குமுறை நிலையம் ஆகியவை குறிவைக்கப்பட்டன என்று குறித்த செய்தி வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் மத்திய ஈரானில் உள்ள குறித்த எரிசக்தி வசதிகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்றும் செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள கோரம் சஹார் மின் உற்பத்தி நிலையத்தின் எரிவாயு குழாயும் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக உள்நாட்டில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையில் மரக்கறிகளுக்கான கேள்வி பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மெனிங் சந்தை வர்த்தகர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எரிபொருள் விலை உயர்வால் வீதிகளில் பயணிக்கும் பேருந்துகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதால் பொது போக்குவரத்து சேவை ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இதனால் நுகர்வோர் சந்தைக்கு வருகை தந்து மரக்கறிகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மெனிங் சந்தை வர்த்தக சங்கத்தின் தலைவர் SM உபசேன தெரிவித்துள்ளார். அன்றாட வருமானம் ஈட்டும் தரப்பினர் போக்குவரத்து முடக்கத்தால் தமது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இது மக்களிடையே மரக்கறிகளை வாங்கும் திறனை குறைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு நெருக்கடி தொடருமானால் விதைகள் மற்றும் உரங்களை பெற்றுக்கொள்வதில் தட்டுப்பாடு ஏற்படும் என வர்த்தகர்கள் எச்சரித்துள்ளனர். விவசாயிகள் மரக்கறி பயிர் செய்கையை நிறுத்தினால் எதிர்காலத்தில் விற்பனை செய்வதற்கு சந்தையில் மரக்கறிகளே இல்லாத நிலை உருவாகலாம் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அன்றாட பண பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் அரசாங்கம் புதிய அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய்க்கும் குறைவான லங்கா QR மூலமான பண பரிமாற்றங்களுக்கு எந்தவித மேலதிக கட்டணங்களையும் வசூலிக்காமல் இருக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
5000 ரூபாவிற்கு குறைவான தொகையை QR குறியீடு ஊடாக அனுப்பும் நபரிடமிருந்தோ அல்லது அதனை பெறுபவரிடமிருந்தோ எந்த ஒரு மேலதிக கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. தற்போது 20க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட கைபேசி செயலிகள் மூலம் லங்கா QR வசதி செயற்பாட்டில் இருந்தாலும் அதன் பயன்பாடு இன்னும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகிறது. 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் லங்கா QR ஊடாக 1.18 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 2,74,000 பரிமாற்றங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. இது மாதத்துக்கு சராசரியாக 90,000 பரிமாற்றங்கள் மட்டுமே ஆகும். பெரும்பாலான QR பண பரிமாற்றங்கள் 5000 ரூபாவிற்கு குறைவாகவே காணப்படுவதால் இந்த புதிய சலுகை மூலம் மக்கள் பணத்திற்கு பதிலாக டிஜிட்டல் முறையை பயன்படுத்துவது ஊக்குவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு முன்மொழிவுகளுக்கு அமைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது ஏகமனதான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான நிலைமையை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்நிலையில் இலங்கை அரசாங்கமும் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு பல்வேறு செயற்பாடுகளை உடன் அமுலாக்கும் வகையில் செயற்படுத்தி வருகிறது. ஒரே மாதத்திற்குள் எரிபொருள் விலையை 2 தடவைகள் அதிகரிக்க நிர்பந்திக்கப்பட்டமையால் ஏனைய அனைத்து துறைகளும் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனை சமநிலைப்படுத்தும் முகமாக ஒவ்வொரு துறைகளுக்குமான கட்டண அதிகரிப்பை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் 12.19% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தை தொடர்ந்து குறைந்தபட்சம் பேருந்து கட்டணம் 27 ரூபாவிலிருந்து 30 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2159 ரூபாவாக இருந்த அதிகபட்ச கட்டணம் 263 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய கட்டணமாக 2422 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகரிக்கப்பட்ட புதிய பேருந்து கட்டணம் தற்போதைய நிலையில் போதுமானதாக இருப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய இன்று முதல் வழக்கம் போல் பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை பயணிகளிடம் நிர்ணயிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை மாத்திரம் வசூலிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட மேலதிகமாக கட்டணம் வசூலிப்பதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக பணம் வசூலிக்கப்பட்டால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் 1955 என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது 071 259 55 55 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள் எரிபொருள் மற்றும் வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வழிகாட்டல் ஆலோசனைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டிற்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதில் தடைகள் ஏற்படக்கூடும் என்பதால் தற்போதுள்ள எரிபொருள் கையிருப்புகளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கும் இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து அரசியலமைப்பு சார்ந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இந்த வழிகாட்டல் ஆலோசனைகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனூடாக அரசு அலுவலகங்களின் பணியாளர்கள் போக்குவரத்து மற்றும் எரிபொருள் முகாமைத்துவத்திற்காக அரசு நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகஸ்தர்கள் கடமைக்கு வருகை தரும் போது தனித்தனி வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக முடிந்தவரை பொது போக்குவரத்து சேவைகள் அல்லது குழு போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் களப்பணிக்காக குறைந்த எண்ணிக்கையிலான வாகனங்களை பயன்படுத்தும் வகையில் தினசரி போக்குவரத்து திட்டங்களை தயாரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் வலுசக்தியை சேமிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக முடிந்தவரை இயற்கையான வெளிச்சத்தை பயன்படுத்தவும் குளிரூட்டிகளுக்கு பதிலாக மின்விசிறிகளை பயன்படுத்தவும் அந்த வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறுவனங்களின் மின்தூக்கி பயன்பாட்டை குறைத்து படிகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவும் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் கட்டுப்படுத்தப்படும் மின்விளக்குகளை தேவையற்ற நேரங்களில் அணைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம்
நாயகம் அறிவித்துள்ளார். தவிர அதியுயர் பாதுகாப்பு வலயங்களை தவிர ஏனைய வீதிகளில் தற்காலிக தீர்வாக மின்விளக்குகளை அணைப்பதற்கும் பகல் நேரங்களில் நிறுவனங்களில் உள்ள தொலைக்காட்சி பெட்டிகளை செயலிழக்கச் செய்வதற்கும் அந்த வழிகாட்டல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அரசு நிறுவனங்களின் செயற்பாட்டு நடைமுறைகள் குறித்தும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். நிறுவனத்திற்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் காணப்படுமாயின் பணியாளர்களை அலுவலகத்திற்கு அழைக்காமல் இணைய வழி ஊடாக சேவைகளை பெற்றுக்கொள்ள நிறுவன தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த வழிகாட்டல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடமை நேரத்திற்கு பின்னரும் வார இறுதி நாட்களிலும் அத்தியாவசிய தேவை தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் அலுவலகங்களை மூடி வைப்பதை உறுதி செய்யுமாறு நிறுவன தலைவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெளிப்புற தாக்கங்களின் போது அனைத்து அரசு அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டுமெனவும் தேசிய வலுசக்தி சேமிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க உறுதி பூண வேண்டுமெனவும் அந்த வழிகாட்டல்களில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் நாளாந்த வலுசக்தி நுகர்வு அதிகமுள்ள மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் வலுசக்தியை மிகச்சிறந்த முகாமைத்துவத்துடன் பயன்படுத்துவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களின் பங்களிப்புடன் நாட்டின் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வலுசக்தி பாதுகாப்பை பேணுவதற்காக தொடர்ச்சியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் பொருட்டு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். வலுசக்தியை சரியான முகாமைத்துவத்துடன் பயன்படுத்தி நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி கொள்ள அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவது நிறுவன ரீதியாகவும் தனிநபர் ரீதியாகவும் தற்போது அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு கடந்த சில வாரங்களாக வலுசக்தி முகாமைத்துவம் தொடர்பாக அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மேலும் நடைமுறை சாத்தியமான நிலைக்கு கொண்டு வருவது குறித்தும் குறிப்பாக அரசு சேவைக்கு வழங்க வேண்டிய வழிகாட்டல்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பெண் கொலை மற்றும் நகை கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை 4 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி வவுனத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புழை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடத்தப்பட்டு அவரது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. பின்னர் அவர் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள நெல்லியடி வயல் பிரதேச கிணறு ஒன்றில் வீசப்பட்டிருந்தார். இதே கிணற்றிலிருந்து ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. இந்த கொடூர சம்பவங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அதிரடி விசாரணை நடத்தி பிரதான சந்தேக நபர்கள் 3 உட்பட 5 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மாலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியாமல் போனதால் நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது போலீசார் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் பிரதான சந்தேக நபர்கள் 3வரையும் 4 நாட்களுக்கு போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கியுள்ளார். அத்தோடு கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ஏனைய 2வரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் 27ஆம் தேதி மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை விநியோகத்திற்கான ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்று காலை 11 மணி முதல் மீண்டும் அனைத்து பொது சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று ஏற்பட்ட இந்த கணனி அமைப்பு கோளாறு காரணமாக இன்றைய தினம் பொதுச் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ஆட்பதிவு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி கொழும்பில் உள்ள பிரதான அலுவலகத்தில் முன்னெடுக்கப்படும் அவசர அடையாள அட்டை விநியோக சேவை, அனைத்து மாவட்ட மற்றும் மாகாண மட்டத்திலான அலுவலகங்களின் சேவைகள்
அடையாள அட்டை தொடர்பான ஏனைய அனைத்து பொதுச் சேவைகளும் இன்று முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் திணைக்களத்தின் பிரதான கணனி வலையமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் கோளாறு இதற்கு காரணம் எனவும் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று காலை முதல் பெருமளவிலான மக்கள் ஆட்பதிவு திணைக்கள வளாகத்தில் திரண்டிருந்ததோடு அங்கு ஒருவித பதற்றமான சூழ்நிலையும் நிலவியது. இந்நிலையில் கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை விநியோகத்திற்கான ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் போர் தொடங்கி 4 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த இராணுவ நடவடிக்கையை தொடங்கியதற்கான காரணங்கள் குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளார். டென்னசி மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு வட்டமேசை மாநாட்டில் பேசிய ட்ரம்ப் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தான் ஈரானை தாக்க முதலில் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் ஏந்துவதை அனுமதிக்க முடியாது என்பதால் இந்த தாக்குதல் அவசியம் என்று, இருப்பினும் போருக்கான காரணங்கள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள்ளேயே பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. இஸ்ரேலின் பாதுகாப்பு முதல் ஈரானின் அணு ஆயுத மிரட்டல் வரை ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறி வருகின்றனர். ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் எதிர்பாராதவை என்று ட்ரம்ப் கூறினாலும் அது குறித்த முன்னெச்சரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ட்ரம்ப் பேசினாலும் ஈரான் அதை முற்றிலும் மறுத்துள்ளது. 5 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த போரை தொடங்கியதற்கான உண்மையான பொறுப்பு யாரிடம் உள்ளது என்பதில் இன்னும் மர்மம் நீடிக்கிறது. ஈரான் மீது 5 நாட்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம். கடந்த 2 நாட்களாக ஈரானுடன் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரின் எதிர்விளைவாக ஆர்மூஸ் ஜலசந்தி பகுதி கச்சா எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முடக்கியுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஆர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க வேண்டும் என ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தகர்ப்போம் என்று ஈரான் தரப்பு எச்சரிக்கை விடுத்தனர். வளைகுடா நாடுகளின் குடிநீர் தேவையில் 90% கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் மட்டுமே பூர்த்தி செய்யப்படுகிறது. அவற்றை ஏவுகணைகள் மூலம் தகர்ப்போம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் கடந்த 2 நாட்களாக அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக அமைந்திருக்கிறது. மத்திய கிழக்கின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். 1 வாரம் வரை பேச்சுவார்த்தை நீடிக்கக்கூடும். எனவே ஈரானின் மின் நிலையங்கள், எரிசக்தி நிலையங்கள் மீது 5 நாட்கள் தாக்குதல் நடத்தப்படாது. இது தொடர்பாக அமெரிக்க படைகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் ஈரான் பிரதிநிதிகளை நான் தொடர்பு கொள்ளவில்லை, அவர்களே பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தனர். பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண அவர்கள் விரும்புகின்றனர், நாங்களும் சுமூக தீர்வை எட்ட விரும்புகின்றோம். ஈரானை சேர்ந்த சிலருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். அவர்கள் மரியாதை மிக்க தலைவர்கள். ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆர்மூஸ் ஜலசந்தியை நானும் கமேனிக்கு அடுத்த தலைவரும் இணைந்து நிர்வகிக்கலாம். ஈரானுடன் பேச்சுவார்த்தை சரியான பாதையில் சென்றால் 1 வாரத்திற்குள் போர் முடிவுக்கு வரும். இல்லையெனில் ஈரான் மீது மீண்டும் குண்டுமழை பொழிவோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் வெளியுறவுத்துறை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. ஈரான் விடுத்த கடும் எச்சரிக்கையை அடுத்து போரிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்குகிறார். கச்சா எண்ணெய் விலையை குறைக்கவே ஜனாதிபதி ட்ரம்ப் இது போன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிக்க இந்த பிராந்திய நாடுகள் முயற்சி மேற்கொண்டுள்ளன. ஆனால் அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நாங்கள் போரை தொடங்கவில்லை, அமெரிக்காவே எங்கள் மீது போர் தொடுத்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெஷாய் கூறும்போது ஜனாதிபதி ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை தோற்கடிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றார். கொலம்பியாவின் தெற்கு அமேசான் பிராந்தியத்தில் 125 பேருடன் பயணித்த இராணுவ போக்குவரத்து விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது 34 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து பெரு எல்லையில் உள்ள புடுமாயோ மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது.
கொலம்பிய விமானப்படைக்கு சொந்தமான லாக்ஹீட் மார்டின் ஹெர்குலஸ் C-130 ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானத்தில் 114 பயணிகள் மற்றும் 11 பணியாளர்கள் உட்பட மொத்தம் 125 பேர் இருந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் ராணுவ வீரர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. விபத்து நடந்த இடத்திலிருந்து இதுவரை 77 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 40 பேரின் நிலை குறித்து இன்னும் தகவல் வெளியாகவில்லை. விமானம் அடர்ந்த மலைக்காடுகளுக்கு மேல் பறந்து கொண்டிருந்த போது மெதுவாக தரையை நோக்கி இறங்கி விழுந்து நொறுங்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்த பொதுமக்கள் காயமடைந்த ராணுவ வீரர்களை தமது மோட்டார் சைக்கிள்களில் ஏற்றிச் சென்று காப்பாற்றும் காட்சிகள் பலரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து கொலம்பிய ஜனாதிபதி குஸ்தாவோ பெட்ரோ கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். கொலம்பியா 1960களிலிருந்து இந்த C-130 ரக விமானங்களை பயன்படுத்தி வருகிறது. இராணுவத்தை நவீனமயப்படுத்தும் தனது திட்டத்தை தடுத்து நிறுத்துவோரை அவர் கடுமையாக சாடியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் பெட்ரோ அனுல்போ சான்செஸ் விபத்து குறித்து ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டுள்ளதுடன் விபத்துக்கான காரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம் காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள் காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 9477263193. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.